எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் சொல்லவா நான் வேணும்? என்னன்னாலும் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்காம மக்கள் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்போம். அதுக்காக மக்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கும்போது, ஒரு கஷ்டம்னு வந்து நிற்கும்போது, அடிப்படை தேவை இல்லாத அந்த அடிப்படை வசதி இல்லாத துடிக்கும்போது, அந்த நேரத்தில் விஜயனான்னு நிற்கும்போது உரிமைக்கான குரலை அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் விஜயண்ணா எல்லாம் நல்லா தான் செய்வார், வாயை மூடிட்டு போங்க அப்படின்னு நம்ம பசங்க சொல்லாமல் இருந்து அங்கங்கே நடக்கிற பிரச்சனையை உங்கள் கண்ணுக்கு காமிச்சு உங்களுக்கு அதை ரீச் பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனையும் சேர்த்து சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நீங்கள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் எல்லாம் நல்லா தான் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கடான்னு இவனுக்கு வாயை அடக்கிடுறானுங்களே. பிரச்சனைனா ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை இதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு வாயை திறந்து கேட்டு உங்ககிட்ட வந்து ரீச் பண்ண கூட விட மாட்டானுங்களே. அது மட்டும் நம்ம பசங்க திருத்திக்கிட்டாங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். இங்கே ஜாதி தீண்டாமை கொடுமையிலையும் ஆணவ படுகொலைகளில் கொலை பண்ணாலும் கர்ப்பழிப்பு செஞ்சாலும் அது ஒரு கொடுமை. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனால் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணா ஆட்சியிலலாம் நல்லா தான் நடக்குது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு எங்கள் அண்ணா ஆட்சி நல்லா தான் இருக்குது, ஆனால் தப்பு செஞ்சவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா நல்ல விதமாக எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை, ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு மக்களுக்கு பிரச்சனை, அடிப்படை தண்ணி வசதி, கரண்ட்டு வசதி, சாப்பாடு, இது மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை தேவை வசதி இல்லை. அதுக்காக வந்து நிற்கிறாங்கன்னும் போது என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு எவிடன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸோடு அதை கலெக்ட் பண்ணி தாவேக்கா அரசுக்கு கொண்டு போய் சேர்த்தா தான் தாவேக்கா அரசு அதை சரி பண்ணி தருவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு, மூடிட்டு உட்காருங்கன்னா இப்போ மக்கள் பிரச்சனையை கேட்குறதுக்காக தானே நம்ம இருக்கிறோம். மாற்றம் நல்லாட்சி நீங்கள் பல மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே ஒருத்தங்க பிரச்சனைன்னு வந்து நிற்கும்போது அந்த பிரச்சனையை சரி செய்ய பார்க்கணுமே தவிர்த்து நீ எந்த ஆள், நீ எவங்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இதை பேசுகிற அப்படின்னு கேட்டால் அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி தானே இருக்குது. இங்கே யாரும் எதிராளிங்க மட்டுமே பொருளியை கலப்புறதுக்காக விஜய் ஆட்சியை பற்றி தப்பு பேசணும்னு பேசலை. உண்மையிலே நடக்கிற தப்பை மக்கள் உரிமைக்கான குரலாக எடுத்துகிட்டு வராங்க. இங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி செஞ்சு கொடுக்கணுமே தவிர்த்து அவங்க மேலேயே அசிங்கமாக திட்டி அப்யூசிவ் வேர்ட்ஸ் கொட்டி அவங்களோட என்டையர் அவங்க சுற்றி இருக்கிறவங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுன்னு சுற்றி எல்லாரையுமே அசிங்கமாக பேசுகிறது ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை? எதனால் நம்ம திமுகவை அடியோட வேரோட ஒழிக்கணும்னு நினச்சோம்? அதிகார பவர், அதிகார திமிரு, அதிகார ஆணவத்தை அழிக்கணும்னு நினச்சோம். அப்போ நம்ம அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்ல, அதை உடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இங்கே சும்மா குறை பேசணும்னு தப்பு சொல்கிறவங்களை விட உண்மையிலேயே உண்மையாக மனசளவில் நம்பி அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்ட மக்கள் உரிமையில் குரல் கொடுக்குறாங்க, பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்க. அதை நல்லபடியாக அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு அநியாயத்துக்கு ஒரு தப்புக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுமே தவிர்த்து அதெல்லாம் அப்படி தான் நடக்கும் அமைதியாக இருங்கன்னு அவங்கள அடக்கி வாயடக்கி உட்கார வைக்கிறது இல்லை. பணத்திமுறை, அதிகார ஆணவத்தை ஒழிக்கணும்னு தானே வந்தோம். நம்மளே அதை பண்ணலாமா? இன்னொன்று, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், தாவேக்கா, டிவிகே அப்படிங்கிற ஐடி எல்லாத்துலேயும் யாரெல்லாம் அவரை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையும் உட்காந்து கலாய்ச்சிக்கிட்டு விமர்சனத்தை கொட்டிட்டு வன்மத்தை கொட்டிட்டு உட்காந்துருக்குறோம். இங்கே ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து யாரெல்லாம் எங்கள் விஜயனை திட்டுறீங்களோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் பதிலுக்கு திட்டுவோண்டா, உங்கள் எல்லாரையும் நாங்கள் பதிலுக்கு வன்மத்தை கொட்டுவோம், கரிச்சு கொட்டுவோண்டான்னு ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே கட்சி தொடங்கணும். நீ என்ன தப்பு சொல்கிறியா, நான் ஒன்று தப்பு சொல்கிறேன். மக்களாட்சியாக மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து பேசி மக்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது அதை சரி செய்கிறதுக்கும் மக்களோட தேவைகளை சரி செய்கிறதுக்கும் தானே இந்த கட்சி தொடங்கப்பட்டது. ஆனால் நம்ம எல்லாரும் உட்காந்து நீ எங்கள் அண்ணன் என்னென்னலாம் பேசுகிறியோ நான் உன்னை திட்டு வேண்டாம், அதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற ஐடியா யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அதை கொஞ்சம் நிறுத்திட்டு மக்கள் பணியை பார்க்குறது நல்லதுன்னு தோணுது. அதை கொஞ்சம் நிறுத்திட்டு மக்களுக்காக பேச ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நம்பி ஓட்டு போட்டவங்களுடைய நம்பிக்கையை உடச்சி சீர்குலைக்க வேண்டாம். அந்த நம்பிக்கையை அடித்து உடச்சி உட்கார வைக்கிறீங்க. நீ பேசாத, நீ வாயை திறக்காத, நீ வாயை திறக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அடித்து உட்கார வைக்கிறோம். அது தப்பு.
ஒரு பிரச்சனைன்னு வந்து எடுத்து சொல்லும்போது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கான தீர்வு காண்ற ஒரு முடிவாக தான் இருக்கணும். முக்கியமாக இந்த சட்டசபையில் மதசார்பான விஷயங்களை பேசுகிறது, சிலுவை போட்ட இதை எடுத்துகிட்டு வர்றது, பைபிள் எடுத்துகிட்டு வர்றது, மத சார்பு கொண்டு பேசுறது, இந்து கிறிஸ்டின் கலவரத்தை தூண்டுறது, இதெல்லாம் தேவையில்லாத பண்ண வேண்டாமே. இப்போ எதுக்கு கிறிஸ்டின் எடுத்துகிட்டு வந்து சட்டசபையில் பேசணும்? தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே உருவாக்கி அது மதக்கலவரம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். இங்கே சமத்துவம் ஒற்றுமைன்னு நம்பி தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன தவறுகள் அதை திருத்திக்கிட்டாலே போதும். தாவேக்கு ஆட்சியே தப்புன்னு சொல்கிறது தப்பு, ஆனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன தப்பு அதை திருத்திக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயம். ஒரு தப்பு நடந்தால் எடுத்து சொல்கிறது நம்ம உரிமை, அதை சொல்லி தான் ஆகணும். என்ன நடந்தாலும் நாங்கள் அமைதியாக இருப்போம் வாயை மூடிட்டு இருக்கிறதுனால நிறைய தப்போ நிறைய அநியாயமோ அளவுக்கு அதிகமாக போகும். நம்ம ஆசைப்பட்ட எதிர்பார்த்த மாற்றம் இல்லாமல் போயிடும் கடைசியில். ஆமாம், நம்ம தாவேக்கு ஆட்சி மேலே அநியாயத்துக்கு அவதூறு பரப்புகிறாங்க. நம்ம விஜய் அண்ணாவை இஷ்டத்துக்கும் தப்பாக பேசி கரிச்சு கொட்டி தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுற நபர்கள், தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் முதல் கொண்டு நம்ம எல்லாரையும் கேவலமாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, கரிச்சு கொட்டுறாங்க, வன்மத்தை கொட்டுறாங்க. பேசிட்டு போட்டுமே, அவங்க பேசினா கூட பேசிட்டு போட்டுமே, நம்ம அதை கண்டுக்காத விட்டு அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாமே. இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொன்ன மனுஷன் அந்த இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணி வளர்ந்து வந்த நம்ம உட்காந்து இன்னொருத்தனை கரிச்சு கொட்டி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள் தேவைக்கும் மக்கள் நலனுக்கும் நம்ம தேவைக்கும் நம்ம நலனுக்கும் மக்களுக்கான ஒரு பீப்புளுக்கான சர்வீஸாக இந்த அஃபிஷியல் ஐடிஸ் எல்லாம் கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் பி குட் அண்ட் ஆல்சோ நம்ம எதிர்பார்த்த குட் சேஞ்ச் வரும். அப்போதான் மாற்றம் வருமே தவிர்த்து இப்படியே இருக்கிறதுனால மாற்றம் வராது.